டேய் இவன் இங்க இருந்து ஆபத்து, இவன் என்ன பண்றது? அங்க பாருமா, அங்க என்ன இருக்குது? தென்னை மரமும் வாழை மரமும் இருக்குது. அட நாத்தனார் விட்டு குப்பை அந்த காம்பவுண்ட் உள்ள அரைக்கலான்ற, புரியுதா இல்லையா? அதுக்கு அம்மாவை நாத்தனார் விட்டு குப்பம்பியாடா. நீ வேற கத்தின்னு கதை. அது மேல இப்ப ஏறணும், இப்ப என்ன பண்ணலாம்? ஏய் உள்ள லேட்டர் இருக்கு, போய் எடுத்தாடா. உச்சி டக்குனு வா. குளிச்சே இருக்க மாட்டானே இப்படி நாடு. என்னத்துக்கு இப்படி? ஆமா ஆமா, அப்படி வந்து கூட்டுவான். வா 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 வா. நடக்கிறானா பாரு. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஏறிடுவேன், இவனை ஏத்தி விட்டுருவேன், நீ எப்படி ஏறுவ? அதெல்லாம் அப்பல பாத்துக்கலாம்டா. முதல்ல இவனை ஏத்தி உள்ள தள்ளு. ஓ இவனை இப்ப எப்படி ஏத்துது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? யாரு? ஏய் நீ இந்த ஏன்ல ஏறி அம்மா கூச்சு வச்சுக்க, தப்பிச்சிடலாம். அப்படியா? ஆமா ஆமா, ஏறி ஏறி ஏறு ஏறு. ஏய் நீ ஏறு. இது தப்பிச்சுட்டேன். ஏய் நான் நீ வராம விட்டுருவாங்களா? நெத்திர முச்சனை எங்கடா வச்சிருக்கிற சவரனை? என்னடா சொல்றானா இல்லையா? இருமா இப்பதான் கேட்டுனுக்குறேன். சரி அவன் சொல்றானா இல்லையா பாரு. இல்ல அவன் தலை ரெண்டு தட்டு தட்டி கை காலி கட்டுப்பட்டு போய் நான் அப்புறமா வரேன். என்ன எப்படியாவது தப்பிக்கலாம் பார்த்தாலே இங்க இட்டு வச்சுக்கிறீங்க. டேய் நீ தப்பிக்கணும்னா அந்த 20,000 நகையை கொடுக்கணும். ஒழுங்கு மரியாதை சொல்ற, எங்க வச்சுக்கிற? டேய் அவன் உண்மை இல்லடா. டேய் இப்ப சொல்றியா இல்லையா? நீ தப்பிக்கோ பாக்குற. இவனா இவன் டக்கு டக்குன்னு வாங்கிடுறான். அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கிறேன். என் மூஞ்சி நேத்து புடுங்கத்து பாக்குறா. எங்க அப்பா மட்டும் வரலன்னு வச்சுக்கேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். படப்பாயது சோறு போட்டு விடுவியா? அத்தை சும்மா கடுப்பா திரும்ப காமெடி பண்ணாத, நான் இங்க சீரியஸா இருக்கிறேன். டேய் ஒண்ணு கொத்துடா உடானே ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படியே ஜட்டில போயிடு, அதுக்கெல்லாம் அவுத்து விட முடியாது உன்ன. இல்ல பொம்பளை நீ. டேய் நைனா எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம். டேய் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஒப்பனுக்கு போன் பண்ணி எங்கறான்னு கேளு, மீதி நான் பாத்துக்கிறேன். அவன் தான் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டானாடா, நான் என்னடா பண்றது? அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? என்னடா யோசனை? செல்லு அவங்க கிட்ட இருந்தாலும் தானே பதில் சொல்ல மாட்டான். செல்லு ரொம்ப பிடிக்குங்கண்ணா. நாதாரு ஐடியா சொல்ற மாதிரி ஐடியா. முன்சாமே உன்னை நான் கொன்னு விடுவேன். இப்போ மண்டில ஆச்சா? நீ சொல்ற ஐடியாவுக்கு நான் கொஞ்சங்களா கடுப்பேத்தின்னு இருக்காத. மாமா இப்ப என்ன மாமா பண்றது? எங்க அப்பன் என்ன பண்ணிருப்பானுங்க? இரு மச்சான், எதனா ஒரு ஐடியா கிடைக்கும் போது ஐடியாவே கிடைக்க மாட்டேங்க. டேய் பொம்மாயா, நீ எதனா ஒன்று சொல்லலாம். இப்பதான் நீ கரெக்டா யோசிக்கிறீ. நீ எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஏதோ பேஸ் பல்லு வர மாதிரி இருக்குதா? டேய் என்ன பண்ணிக்கிறா? பின்ன அவுத்து விட மாட்டீங்க, அதான் வந்துச்சு போயிட்டேன். பேஸ் பாலாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணுக்கு எவ்வி அடிக்குது. மாமா ஏதோ ஐடியா சொன்னியா, சொல்லு அத. நம்ம இவனை அவுத்து விடுறோம், பின்னால போய் அவங்கள புடிச்சிடுறோம். எப்படி ஐடியா? டேய் இது ஐடியாவா? அதே மாதிரி அவன் பின்னால போய்கினா நீ தானே அவனை தூக்கி சொன்ன. அது அப்போ என்ன, இது இப்போ பையன் சொல்லிட்டு கரெக்டா தாங்குது, அதே மாதிரி செய்வோம். மூளை துளி அளவு கூட இல்ல போலுக்குது இதுங்களுக்கு. எப்படியோ நம்மள அவுத்து விட்டா போதும் அப்பா. தபர் மாமா, சின்ன மாமா சொன்னது கரெக்ட் தான். இவனை முன்னால போட்டு நம்ம பின்னாடி போய் பிடிச்சிடலாம். அவன் அண்ணா கவுர்ல கவுர் கட்டி விட்டுலாமா? அட நாசமா போனே, நான் அண்ணா கையில போடலடா. இதெல்லாம் கூட பண்ணுவீங்க? டேய் உன்னை அவுத்து விடுறோம், கரெக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கு போற, நான் அவங்கள புடிச்சிடுறோம். சரி அப்பா அவுத்து விடுங்கடா சாமி. இருங்க அவன் பின்னால போத்தால இப்படி போய் அவனுக்கு பிடிக்கலாம். யோ மாமா இப்படிதான் போனா? அட வாடா, நான் இந்த பக்கம் ஓடானுங்க. எப்படியோ நம்ம விட்டானுங்க, நம்ம ஓடிலாம். டேய் குமரேசா, எங்க தானே போனா அவன்? தேடி தேடி ஆளே காணுமாடா. நோ இருந்தா கொயக்காக்கு அறுத்துக்கலாம். என்ன முக்கியமான விஷயம் பண்ணிக்கிறோம், கொய்யா காரத்துக்கு போடாடே நீ. நோ பசிக்குதுண்ணா, எட்ட மாட்டேங்குது. நீ தூக்க என்ன, நான் அறுத்தறேன். யார் நீங்க?
வந்தால் மகாலட்சுமியே. நோ நான் இது டேய் சோக்காக்குதுடா குட்டியா. ஹலோ நாய் விட்டு கடிக்க வைப்பேன் இறங்கியா நீ? நோ இறங்குண்ணா, நாய்க்கு விட்டு கடிக்க வைக்க போறாங்க. கம்னு இருக்கும் குமரேசா, கச்சா கூட பரவாயில்ல. உன் பேரு என்ன? என் பேர் எதுக்கு கேக்குற? என்ன பேரு சொல்ல மாட்டியா? என்ன வரேன் இரு. நல்ல வேலை புஷ்டு குமரேசா. தொடப்பு கட்டெல்லாம் பிஞ்சுக்க, எங்க வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. பிஞ்சு போன தொடப்பு வீட்டுல பெரிய இவ்வளவு குப்புக்குது அவங்க வீட்டுல. நோ நம்ம என்ன வேலையை வந்துக்கிற ஊரை மட்டும் போன மோசம் பார்த்துக்கிற. கம்னு இருக்கும் குமரேசா, இதெல்லாம் ஒரு ஜாலி. ஜாலி உங்க ஜோலியை முடிச்சிருவாங்க மாயா. ஹலோ எங்க போறீங்க? எக்மோர்ல பிரியாணி கடை வந்துக்கிறாங்க. ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ண போற வரியா? வரும்போது பாஜ 2 பிரியாணி எடுத்து வரியா? உனக்கு நேரத்துல நான் பிரியாணி எடுத்துன்னு வரணும். இந்த வீட்டுல பிகர பாய்ச்சி சோக்கா இருந்துச்சா? ஐயோ சூப்பரா இருந்துச்சே. நோ நோ கம்னுனா. அட கம்னு இருக்கும் குமரேசா. அதை கேரட் பண்ணி ஒரு 2 பிரியாணி மட்டும் எனக்கு வாங்கி வரியா? 2 பிரியாணினா 10 பிரியாணி வாங்கிட்டு வரேன். அதுக்கு நீ என்ன வேணும்? நான் தம்பி, அது அக்கா. அப்ப நீ ஏன் மச்சான்? அத நீ வேற அது பால் கட்ட குடும்பம் வாயா. பாஸ் 2 பிரியாணி அதை மறந்துடாதீங்க. வாங்கி வரேன். குட்டி சோக்காக்குது குமரேசா. சேமியா ஐஸ் கிரேப் மேங்கோ. நோ ஒரு ஐஸ் கொடு. சேமியா ஆரஞ்சு கிரேப் இருக்குப்பா. என்ன ஐஸ் வேணும்? பிரியா எந்த ஐஸ் கொடுப்பா? அது கூட. யோ எந்த ஊர்லயா பிரியா ஐஸ் கொடுப்பாங்க? ஏம்பா 10 ஐஸ் வாங்கினா 1 ஐஸ் கொடுப்பாங்க. 50 ஐஸ் வாங்கினா 2 ஐஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி தானே கேட்டோம். 10 ஐஸ் வாங்கினா நான் 1 ஃப்ரீயா கொடுக்குறேன். 10 ஐஸ் நான் வாங்குறேன். பிரியா ஐஸ் மட்டும் இப்ப கொடு. ஐயா இதுங்க ஐஸ் வாங்குற மூஞ்சிங்களே இல்ல. ஐஸ் ஆரஞ்சு ஐஸ் மேங்கோ ஐஸ் ஆரஞ்சு ஐஸ் மேங்கோ ஐஸ் ஐஸ் ஐஸ். நானா இப்படி ஐஸ் பத்திட்டு போயிட்டான். டேய் அத்த ஊரா நம்ம போய் குதிரை முகன தேட போலாம். இட்டு வராய் போய் சொன்னா. இருட்டானா அண்ணா தாச்சை தேடலாமா? யோ நைனா எப்படியோ மாப்புத்தி வந்துக்குதாடா. டேய் டேய் அவனுங்களா எங்க? அவனுக்கு சுத்திட்டு வரானுங்க. அவனுக்கிட்ட நான் தப்பிச்சிட்டேன். நீ தப்பிச்சுட்ட. அந்த குதிரை முகம் எங்க போனானே தெரியலையே. ஒண்ணுத்துக்கு மேல ஆக்கில. வாங்க போய் அந்த குதிரை முக்கனை தேடலாம். காசு காசுன்னு பேசாதீ. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்டி. நான் பள்ளத்துல குச்சிடுவேன்டி. கொஞ்சம் நில்ல. நோ பல்லு கொஞ்சம் நீட்டா ஒரு மார்க்கமா இருப்பானே, அவன மாதிரி ஆளை பாத்தீங்க? என் பொண்டாட்டி தான் பல்லு கொஞ்சம் நீட்டின்னு ஒரு மார்க்கமா இருப்பா. உன் பொண்டாட்டியை கேட்கலண்ணா, அவன் ஒரு மாதிரியா இருப்பானா, பாத்தீங்களா இல்லையா? இந்த பாரு அடையாளமா சொல்ல மாட்டேன். நான் பாத்தியா நான் எப்படியா சொல்ல முடியும்? ஐயோ எப்படி சொல்றது? நேத்து ப்ளூ கலர்ல சொக்கா போட்டுருந்தானா அவன். ஆமா ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தா, கருப்பு கலர் ஜட்டி போட்டிருந்தா, ஜாக்கெட் போட்டிருந்தா. இதெல்லாம் ஒரு அடையாளமாடா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன ஆட்டோவே முட்டிக்கணும் போன. இவன் வேற முட்டிக்கணும் சொல்லுடி. நான் டென்ஷன் நான் பள்ளத்துல குதிக்க போறேன். குதிச்சு தொலை. ஐயோ அவனை கண்டுபிடிச்சா 10 லட்சம் ஆச்சு. கிடைக்க மாட்டேங்கிறானே. இந்த நேரத்துல ஸ்டார்ட் ஆகாது. 1 நிமிஷம் எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 4 பாகம் போட்டோங்க. 4 பாகத்தை பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். மாமா மச்சான் ஆலப்பற சீசன் 2. குதிரை முக்கா எங்கிறான். வாடா போய் அவனை பிடிக்கலாம். ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டியில தாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சூப்பரான சைட்டை மறுபடியும் வந்து நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த சைட்டோட அருமை பெருமைகளை பத்தி கொஞ்சம் எடுத்து விடுங்க சார். கண்டிப்பா சொல்லிடலாங்க. வேல்யூ ரியாலிட்டி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தானே வருவாங்க. சொல்லுங்க சார், இந்த சைட் எங்க சார் இருக்கு? கேளம்பக்கத்துல இருந்து 10 நிமிஷத்துல சைட்டுக்கு வந்துடலாம். வண்டலூர்ல இருந்து 1/2 hourல சைட்டுக்கு வந்துடலாம். மாம்பக்கம் ஜங்ஷன்ல இருந்து 10 நிமிஷம். கேளம்பாக்கத்துல இருந்து 10 நிமிஷம், மாம்பாக்கத்துல இருந்து 10 நிமிஷம், வண்டலூர்ல இருந்து 1/2 மணி நேரமா? அப்போ இந்த சைட் இருக்கிற லொகேஷனு அங்க இருக்கு பாருங்க. காயாறு V8 இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே நம்ம சைட்டு. சூப்பருங்க. V8 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பக்கத்துல இருக்கா? நானும் எவ்வளோ தான் மோசி பார்த்துன்னு இருப்பேன். எனக்கு ஒரு டைலாக் கொடுங்களா? எனக்கு தான் கொடுக்கல, கம்முனரு கொடுப்பாங்க. நேத்த கொடுப்பாங்களோ. சரி பேசுங்க சார். இந்த சைட்டோட சிறப்பம்சங்களை இன்னும் சொல்லுங்க சார். இந்த சைட்டை பத்தி சொல்லணும்னாக்கா 30 அடி ரோடு, 24 அடி கிராஸ் ரோடு, எலக்ட்ரிக் போஸ்ட், ஸ்ட்ரீட் லைட்டு, CCTV, செக்யூரிட்டி சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போதுமே? வேற என்னண்ணா இருக்கு அதுவும் சொல்லுங்கண்ணா. 700 ஸ்கொயர் ஃபீட்ல DTCP அண்ட் RR அப்ரூவோட 80% 80% லோனோட அருமையா பண்ணி தராங்க. அண்ணா இது வந்து மக்களுக்கான ஒரு விஷயத்த நாங்க போடுறோம். இப்படியே இழுத்துக்குனே போனா யாரும் பார்க்க மாட்டாங்க. ரேட்டை முதல்ல சொல்லுங்கண்ணா. வெறும் 18 லட்சம் இருந்தா போதுமே. இந்த இடம் உங்களுக்குங்க. சுத்தி வீடு, பக்கத்திலே இன்டர்நேஷனல் ஸ்கூலு, வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு தராங்க. சூப்பருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது என்கிட்ட சொல்லலாம்ப்பா, அவங்ககிட்ட சொல்லுங்கிற. வண்டர்லா தீம் பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வண்டர்லா தீம் பார்க் நம்ம சைட்ல இருந்து 3 கிலோமீட்டருங்க. இங்கதான் இருக்குதா இது? மாப்பிள்ள சூப்பரா.
அப்புறம் என்னங்க அவரு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு, நாங்க கேட்க வேண்டியதை கேட்டோம். உங்களுக்கு இடம் வேணும்னா வேல்யூ ரியாலிட்டிக்கு வாங்க. ஸ்ட்ரீட்ல நம்பர் இருக்குது பாருங்க, உடனே கால் பண்ணுங்க, வந்து இடத்த பாருங்க, உங்களுக்கு பிடிச்சி போடும். வேல்யூவான இடத்த வாங்க, வேல்யூ ரியாலிட்டிக்கு வாங்க.